இன்னும் ஆளையே காணும் இன்னும். ஏக்கா எவ்வளவு நேரமா பான் அடிச்சிட்டு இருக்கேன், சத்தம் கேட்கலையா உங்களுக்கு? ஆமா ஆமா, பால் ஊத்தாம போனா அவ்வளவுதான். ஒரு நாள் ஊத்தாம போயிட்டா ஒரு வருஷம் ஃபுல்லா சொல்லி காமிப்பீங்க. பால் வேணுமா வேண்டாமாக்கா இன்னைக்கு? பால் வேண்டாம்ப்பா. ஒரு 2 நாள் ஆகும் பாத்திரம் வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் நீ வந்தா போதும். பாத்திரம் எல்லாம் வச்சிருந்தீங்களாக்கா? என்னாச்சுக்கா? அதை மட்டும் பாரு நீ. தேவைதான் எனக்கு. காலங்கத்தால உங்ககிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. பாலை வாங்கினா வாங்குங்க, வாங்காட்டி கிடங்க, எனக்கு என்ன. என்னைக்கு பால் வேணுமோ அன்னைக்கு கூப்பிடுங்க, வந்து ஊத்திட்டு போறேன். பாலை ஊத்துறேன் பத்தியா என் தலையெடுத்து. அக்கா உங்க ஒண்ணுமே சொல்லக்கா, வரேக்கா. பால் வாங்கலையா? பால் கார போயிட்டு இருக்கான். நீங்க என்னைக்கு புது பாத்திரம் வாங்கி கொடுப்பீங்களோ அன்னைக்கு தான் பால் வாங்க போறேன். நமக்கு இன்னும் லூசு பிடிச்சி இன்னும் இறங்கலையா? என்னத்தையோ பண்ணி போல. குப்பை தட்டி எடுத்து வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இருக்க பாத்திரத்துக்கு என்னோட சைக்கிள் எல்லாம் பத்தாது. அதனால தள்ளு வண்டி எடுத்து வந்திருக்கேன். வண்டி அசிங்கப்படுத்தாதீங்க குப்பை வண்டிட்டு. என் புது பாத்திரத்தை நீங்க இந்த தள்ளு வண்டியில போட்டு கொண்டு போவீங்களாக்கா? அது கடையில வாங்கினதாக்கா, அது புதுசு. என்ன வீட்டுக்கு வந்தாலும் அது பழசாயிடும்க்கா. அது யூஸ் பண்ணவே இல்லைன்னு தானே சொல்றேன். உங்களை புரியவே வைக்க முடியல. எப்படிதான் அந்த அண்ணன் உங்க கூட குடும்பம் நடத்துறாங்களோ. கஷ்டப்பா, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களே என் கஷ்டத்தை. எங்க குடும்ப கஷ்டத்தை புரியக்கா கூப்பிடல. நான் வாங்கின விலையே கொடுத்தா மட்டும்தான் நான் பாத்திரத்தை கொண்டு போடுவேன். இல்லாட்டி நீங்க கொண்டே போக வேண்டாம். அக்கா அந்த விலைக்கு வாங்க முடியாதுக்கா. நான் பேசாம கடையிலே போய் வித்துறேன். அக்கா நீங்க எங்க போனாலும் அது பழசுதாக்கா எடுப்பாங்க. அவர் தான் சொல்றாருல. உங்க வேலையை பாருங்க. நீங்க என்ன ஏன் வேலையை பார்க்க விடுங்க. அக்கா அந்த விலைக்கே வாங்கின எனக்கு லாபமே இல்லக்கா. நான் பேசாம நீங்க கிளம்புங்க, வேற ஆளை பாத்துக்கிறேன். அக்கா நீங்க யாரை கூப்பிட்டாலும் இந்த வேலை தான்க்கா சொல்லுவாங்க. எதுக்கு அந்த புது பாத்திரத்தை நீங்க விக்கணுங்கிறீங்க? அதான் புதுசா இருக்குல்ல, அதை அப்படியே யூஸ் பண்ண வேண்டியதானே. உங்ககிட்ட நான் சஜஷன் கேட்டேனா? கேட்டா மட்டும் சொல்லுங்க. எதுக்கு கூப்பிட்டேனோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. சப்பா தேவைதான் நமக்கு. அக்கா நீங்க சொல்ற வேலைக்கெல்லாம் என்னால வாங்க முடியாது. நான் கிளம்புறேன். அண்ணே நீங்க கிளம்புங்கண்ணே, அடுத்த இடத்துல வியாபாரத்தை பாருங்கண்ணே. சரி வரேன்க்கா. கிளம்புங்க. காலங்கத்தால நஷ்டத்தை பார்க்க. சரி வா வீட்டுக்குள்ள போலாம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. ஏமா சாரிமா, விட்டுருமா, தெரியாம சொல்லிட்டேம்மா. தெரியாம சொல்லுங்க. அப்பா வீட்ல இருந்து வாங்கிட்டு தான். உங்க அப்பா வீட்ல இருந்து வேணா வாங்கிட்டு வந்தேனே. ஒரு வேலை செய்ய போறேன். யாருக்கும் விக்க போறல. பேசாம எல்லா பாத்திரத்தையும் கொண்டு போய் எங்க அப்பா வீட்ல போட்டு போறேன். தாயே நீ என்னனாலும் பண்ணு, விடு. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தாங்க. சந்தோஷ் பசிக்கும்ல. சரி நீ வீட்டுக்கு போ, நான் போய் வாங்கிட்டு வரேன். கோமா வருது, என்ன பண்ண வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. என்னண்ணே காலையில இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்திருக்கீங்க? அண்ணே ஒரு 3 பார்சல் இட்லி அண்ணே. அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். ஐயோ அது ஏன் கேக்குறீங்க, அக்கா தான் பேக் பண்ணிட்டு வர சொல்லியிருக்காங்க. உங்க அக்கா ஸ்ட்ரைக்ல இருக்காங்க, வைக்க மாட்டாங்களாம். அப்படி அண்ணே வாங்க வாங்க, நல்ல சுட இட்லி பேக் பண்ணி தரேன். சாம்பாரும் சட்னியும் வச்சு விடுவீங்களா? வச்சு விட்டுறேண்ணா. அண்ணே பாத்துக்கோங்க, காலையில அவிச்ச இட்லி தான், இப்பதான் அவிச்ச இட்லி. இல்லாட்டி சண்டை போட வந்துருவாங்க, என்னைக்கு உள்ள இட்லி கொடுத்துட்டேன்னு. கொடுத்து விடுறதுதான் யோசிச்சு கொடுக்க வேண்டியிருக்கண்ணே. அண்ணே பேக் பண்ணி கொடுங்கண்ணே. இதாங்கண்ணே. எவ்வளவு ரூபா ஆச்சு அண்ணே? ஒரு இட்லி 5 ரூபா அண்ணா. 100 ரூபா ஆச்சுண்ணே. இந்தாங்கப்பா. சரி வரேண்ணா. சரி போயிட்டாங்கண்ணே. யார்கிட்டனாலும் சம்பாதிச்சிடலாம்ப்பா. ஆனா இவங்க கொண்டாடிட்ட சம்பாதிக்கவே முடியாது. ஏம்மா மகாராணி வா அம்மா, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு. எல்லாம் உன் ஆசைப்படி தானே நடக்குற, அப்புறம் எதுக்கு மூஞ்சி உம்மடி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? நான் உம்மடி தூக்கிட்டு இருக்கேன். சோகமா இருக்கேன்னு கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. உங்க கூட 10 வருஷம் குப்பை கொட்டி இருக்கேன். குப்பை தானே கொட்டி இருக்க, குடும்பம் நடத்தி இருக்க. உன் தட்டுல வச்சு சாப்பிடலாமா, இல்ல அதுவும் நான் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுல வச்சு சாப்பிட விடுவியா? இலையில தானே வச்சு கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த இலையில வச்சு சாப்பிட வேண்டியதானே. சப்பா உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா. நானே கோவத்துல இருக்கீங்க, டென்ஷன் ஆக்காதீங்க. சாப்பிட வந்து தோலை இல்ல பாவம் தரையில படுத்திருக்கான். பாரு எல்லாம் எப்படி ஹை கிளாஸா கொண்டு வந்து இறக்குறேன்னு பாரு. எனக்கு என்ன? நானும் என் பிள்ளையும் பெட்ல படுப்போம், நீ தரையில படு. பொண்டாட்டியே கவனிச்சுக்கிறது தான் ஹஸ்பண்டோட வேலை. பொண்டாட்டியே ராணி மாதிரி வச்சுக்கணும், சொகுசா வச்சுக்கணும். அம்மா நீ எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டுருவேன், நான் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து புதுசா வச்சு சொகுசா வேற வச்சுக்கிறாங்க. சந்தோஷ் வாடா சாப்பிட. சாப்பாடு தெரியலையாடா உனக்கு? அம்மா தங்க பிளேட் கொண்டு வந்திருக்கா அவங்க வீட்டுல இருந்து, அதனால கொண்டு வர மாட்டா. சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடா. ரோட்ல இருக்கவங்க எல்லாம் கையில வச்சு சாப்பிடுறாங்க, உனக்கு பேப்பர் பிளேட்டாஸ் கொடுத்து வச்சிருக்கேன். அட எடுத்து இந்த வீட்ல போய் பறந்து இருக்கு. எந்த கடையில போய் இட்லி வாங்கிட்டீங்க? இட்லி மாதிரி இருக்கு, கல்லு மாதிரி இருக்கு. என்னைக்கு வச்ச இட்லியோ? கடைக்காரர் கரெக்டா சொன்னான். உங்க வீட்டுக்காரர் அம்மாட்ட சொல்லுங்க, இன்னைக்கு காலையில அவிச்ச இட்லி தான், இப்பதான் அவிச்ச இட்லி, சுட ஆவி பறக்கும் போது எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். அவன் புரிஞ்சுக்கிட்டதோட கடைக்காரன் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான்.
ஏமா எனக்கு தெரிஞ்ச கடையில வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, உனக்கு வேணும்னா சாப்பிடுமா, இல்லாட்டி நீ போய் வெளியில போய் சாப்பிடுமா. ஒரு சட்னி, இது ஒரு சாம்பார், இது ஒரு இட்லி. இப்ப நீ வச்சிருக்க வேண்டியதானே வீட்டுல. இனிமே இப்படி கடையில தான் வாங்கி சாப்பிட போறேன், நான் பாத்திரமே வாங்குறதா இல்ல. கடங்க சப்பா, இவங்க ரெண்டு பேர் சண்டையில நம்ம உயிர் போகுதுப்பா. ஹலோ சொல்லுங்கண்ணே, லாரி வந்துச்சா? சரி சரி வாங்க வாங்க, உங்க எல்லா திங்ஸ் எடுத்து போட்டுடலாம். உங்க அம்மா விட்டா நம்ம ரெண்டு பேரையும் தூக்கி அனுப்பி விட்டுருவாடா. வாங்க வாங்க, ஒரு மணி நேரத்துல வந்துருவீங்களா? சரி, நான் எல்லா ரெடி எடுத்து வைக்கிறேன். எடுங்க, கொஞ்ச நேரத்துல லாரி வந்துருங்க. எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறோம். சீக்கிரமா அப்பா அப்படியே சாப்பிட்டு வந்துருங்க. நீயும் ஏறி போயிடு அப்படியே அந்த லாரியில. எடுங்க, நம்ம இன்னைக்கு சாயங்காலமே ஷாப்பிங் போயிடலாமாங்க? சாயங்காலமே போய் புது ஃபர்னிச்சர், புது கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே புதுசு புதுசா வாங்கிட்டு வந்துடலாங்க. இதுக்கு மட்டும் நல்லா இழுச்சுட்டு வா. கோவத்துக்கு சரி, ஃபர்ஸ்ட் உங்க அம்மா அப்பாக்கு தெரியுமா நீ இப்படி இந்த ஜாமான் எல்லாம் ஏத்தி விடுறது? இல்லங்க, சர்ப்ரைஸ்ங்க.